ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறையைச் சேர்ந்த ரைட்ஸ் லிமிடெட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். முக்கியமான தேதிகள் பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 1 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23, 2025. ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26 அன்னைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30, 2025ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 19 வேகன்சி. யூஆர் கோட்டா 10 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 2, ஓபிசிக்கு 4, எஸ்டிக்கு 1, எஸ்டிக்கு 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதே லாஸ்ட் டேட் தான் 23 ஆகஸ்ட் 2025 தான். அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் டேட்டா, ஏஜ், எலிஜிபிலிட்டி டேட்டா எல்லாமே. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ். ஓகேங்களா? அதே போல் இந்த 19 வேகன்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கங்க, சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் மெட்டாலஜிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல் டைம் வந்து முடிச்சிருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ரிலவெண்ட் ஃபீல்டில். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிற அந்த பிரான்ச்சில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலுமே, பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலுமே குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்களுமே அப்ளை பண்ணலாம், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 50% மார்க் வச்சுருக்கணும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து மினிமம் 45% மார்க் வச்சுருக்கணும். இதுவே நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அதில் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்கள் 50% வந்து மார்க் செக்யூர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரி வந்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு லோகோமோட்டார் டிசபிலிட்டி இந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரிலாம் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் தேவைப்படும், எப்படிலாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓஏ, ஓஎல், 1 லெக் 1 ஆர்ம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்ட எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான கைட்லைன்ஸ். ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸில் 100% ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 125 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மார்க் தான், ஒரு கொஷனுக்கு 1 மார்க்கு. எக்ஸாம் டைம் வந்து 2.5 ஹவர்ஸ், அதாவது 2.5 ஹவர்ஸ். ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க்கில் எதுவுமே கிடையாது. இன்கரெக்ட் ஆன்சருக்கு வந்து நீங்கள் தாராளமாக பயப்படாமல் அப்படின்னு பண்ணலாம். நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும் 50% வந்து 50 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைம் தராங்க எக்ஸாம் டைமுக்கு. ஓகேங்களா? ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து யூஆர், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 50%, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 45% சொல்லியிருக்காங்க. அதே போல் 100% ரிட்டன் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மெட்டலர்ஜிக்கல் மெக்கானிக்கலுக்கு என்ன சிலபஸ் சொல்லிட்டு சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் வந்து 16,338 ரூபா. அது மந்த்லி கிராஸ் பே வந்து பார்த்தீங்கன்னா 29,735 ரூபா. சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா 3,56,819 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ் இல்லையா, இனிஷியலாக உங்களுக்கு 1 இயர் கொடுப்பாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட் அந்த டாஸ்க் பொறுத்து மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிறது வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக 1 இயர் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட்ஸ் லொக்கேஷன்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஓகேங்களா? இந்தியாவில் வந்து வேரியஸ் லொக்கேஷன்ஸ் 5 லொக்கேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம சென்னையுமே இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம சென்னையுமே ஒரு சென்டர் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபீஸ் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 300 ரூபா ப்ளஸ் டேக்ஸும், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 100 ருபீஸ் ப்ளஸ் டேக்ஸும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு மட்டும் ஃபீஸ் வந்து லேட்டராக ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்களா, ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். லிங்க்குமே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து. ஓகேங்களா? நீங்கள் வந்து ரைட்ஸ் வெப்சைட்டோட லிங்க் வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அதே போல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்துக்கணும். பிரிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கூட இந்த ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். ஸோ செலெக்ஷன் டைம் அப்போ கேட்பாங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு, அதை வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். அதே போல் கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த ஃபாலோவிங் திங்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேமு, மெயில் ஐடி இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க.
ஸோ அதுக்கப்புறம் செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணுறீங்க செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ரயில்வே துறையைச் சேர்ந்த ரைட்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.